வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ஏஸ். விஜய் சேதுபதியுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ். ஏஸ் படத்தினுடைய டைரக்டர் ஆறுமுககுமார், படத்தினுடைய எடிட்டர் ஃபெனி ஆலிவர், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கரண் ராவத் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி, யோகி பாபு, ருக்மணி வசந்த், பப்ளு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போய் எதிர்ச்சியா வேற ஒரு சம்பவத்தினால நடந்து ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை எப்படி கடைசியா அவர் ஓவர் கம் ஆனாரா இல்லையான்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க மலேசியால தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வேலைக்காக மலேசியா போகக்கூடிய விஜய் சேதுபதி வேற ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு போக வேண்டிய இடத்துல தவறுதலா யோகி பாபு விஜய் சேதுபதியை கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவருக்கு வேலையும் வாங்கி தந்துடுவாரு. ஸோ அந்த வேலையினால அவருக்கு ஓகே அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கான வேற ஒரு பண சிக்கல், என்ன இன்னொரு நபரையும் கூட்டிட்டு போயிருக்கணும். அண்ட் இது உங்க ரெண்டு பேருடைய காம்போ ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் படத்தினுடைய கதாநாயகி அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர், அவங்களுடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட், அடுத்த ரெண்டாவது ஹஸ்பண்ட், அவங்க கிட்ட வளர்ற காலத்தினால அவருக்கு தர வேண்டிய பணம் கொடுத்துட்டா இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க அந்த காசுக்காக திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஆனதுக்கு அப்புறமா பேசாம இந்த காசை நம்மளே தந்துட்டா இவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்களேன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவர் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இது கண்டிப்பா சம்பாதிக்க முடியாது, அதனால ஒரு கொள்ளதான் அடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டெக்னிக்கலி சொல்லணும்னா ஹேஸ்ட் பண்றதுக்காக பிளான் பண்றாரு. அந்த ஹேஸ்ட் கரெக்டா முடிஞ்சுதா, கடைசியா அவரால் அந்த காசை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தாரா, இல்லைன்னா அதுல என்னெல்லாம் நடந்ததுன்றத ஒரு காமெடி கலந்த படமா சொல்லியிருக்கக்கூடியதுதான் இந்த ஏஸ். ஸோ ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியும் இல்லாம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருக்கக்கூடிய படமா இருக்குது. ஏன்னா பயங்கர ஸ்டைலிஷா நம்ம விஜய் சேதுபதி அவர்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல எல்லாம் மகாராஜாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பர்சனா இல்ல சம்திங் ஒரு விதத்துல அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல அப்படி இல்லாம பயங்கர ஸ்டைலிஷா இருக்கிறாரு. அண்ட் யோகி பாபுடைய காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். அதுவே படத்துக்கான ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தினுடைய அந்த சினிமாட்டோகிராஃபி, மலேசியாவை அவங்க காட்டின விதம் வாவ், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கரண் அவருடைய வேலையை ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய படத்துல மலேசியாவை காட்டியிருந்தாலும் இந்த படத்துல அவங்க காட்டின விதம் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தினுடைய ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. அந்த லாஜிக் மிஸ்டேக்கை பெரிய அளவில் பார்க்காம அப்படி ஓகே போயிட்டு நம்ம படத்தை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ற விதத்துல ஒரு படமா அமைஞ்சிருக்குது. படத்தினுடைய பாடல்களை ஜஸ்டின் பிரபாகர் as யூஷுவல் அவருடைய மியூசிக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஃபனி அவருடைய வேலையை கரெக்டா பண்ணியிருக்காரு. மொத்தத்துல நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பழைய விஜய் சேதுபதியை பார்த்த விதத்துல இருக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்குது. அண்ட் யோகி பாபுவும் முடியும் காம்போல ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ படத்தை ஃபேமிலியோட நீங்க போய் பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர்ல போய் பாருங்க.